வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாஷிங் மிஷினை தான் க்ளீன் பண்ண போறோம். அதை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ண பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு எதனா சரியான ப்ராடக்ட் வேணும்னு தேடின்னு இருந்தேன். திடீர்னு இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஒரு ப்ராடக்ட் செம்ம ப்ராப்ளம். ஹாப்பி பிளானட்ன்ற பிராண்டுக்கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட்டு வேறு லெவலில் நிறைய ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய வீடியோ இருக்குது. சரி பார்த்தேன், நம்ம இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு வாங்கிட்டேங்க. பார்க்கலாங்களா? இதுதாங்க எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா? செம்ம கரை. இந்த கரெல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறத போட்டு க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் ஆகுதான்னு பார்க்கலாம். செம்ம அழுக்கு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கியிருப்பேன் தானே பார்க்குறீங்க. இந்த ப்ராடக்ட் தாங்க வாங்கிக்கிறேன். ஹாப்பி பிளானட். இதுதான் மார்க்கெட்டில் பெஸ்ட்டு ப்ராடக்ட்னு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. போட்டால் பக்காவாக க்ளீன் ஆகுதான்னு இருக்காங்க. நானும் வாங்கிட்டேங்க. 200 வந்துச்சு. 8 பீஸ் இருக்குது இது உள்ள. இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் வந்திருக்கு. அதை பிரித்தா அந்தமாரி ஒரு டேப்லெட் மாதிரி இருக்குது. இந்த டேப்லெட்டை நம்ம வாஷிங் மிஷினுக்குள்ளே போட்டுருவோம். இப்போ மிஷினை ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரம் க்ளீனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வச்சுட்டு ரன் பண்ணுவோம். வாஷிங் மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஹா, செம்ம நேரங்க. நல்லா பக்காவாக க்ளீன் ஆக போகுது. அது மட்டும் தெரிஞ்சிச்சு. பார்த்தீங்களா என்ன பலன்னு இருக்குது. எப்பா, நான் கூட நினச்சே பார்க்கலாங்க இவ்வளோ பலன்னு வரும்னு. செம்ம க்ளீனுங்க. பக்கா க்ளீனு. வேறு லெவல். இப்படிலாம் சொல்லுவேன் தானே நினச்சிங்க. அப்படிலாம் ஒவ்வொரு வேக்காமன்னு நடக்கலை. இப்போ காட்டுற பாருங்க, இதுதான் ஒரிஜினல். இதுதான் என்னோடய வாஷிங் மிஷினு ஆஃப்டர் க்ளீனுக்கு அப்புறம். உள்ளெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. இது எப்போவுமே நார்மலாக தண்ணியில் வாஷ் பண்ணாலே அப்படி தான் இருக்கும். இந்த இப்போ தான் இருக்குது மெயின் பிக்சரை. பாருங்கள், இங்கே க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்குது. அழுக்கெல்லாம் போன மாதிரியும் தெரில, ஸ்மெல்லும் அப்படியே தான் இருக்குது. வீடியோவில் செம்ம க்ளீன் ஆகுது, பயங்கரமாக இருக்குதுன்னு போடுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. இத்தனைக்கும் நான் இந்த 2 டேப்லெட் போட்டேங்க. 2 பாக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டேன். சரி, ஒரு வேளை நம்மளது ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி, இதை போட்டால் க்ளீன் ஆகிடும். சரி, 1க்கு 2 போடலான்ட்டு போட்டேன். அது பாருங்க, கையில் சுரண்டி காட்டுறேன் பாருங்க. கையில் அப்படியே அழுக்கு வழன்னு ஒட்டுது. இத்தனையும் நான் ஒரு ப்ரெஷ் எடுத்து நல்லா சுரண்டிட்டு அதுக்கப்புறம்லாம் பண்ணேங்க. அப்போயும் அப்படி தான் இருக்குது. போகலை. வேஸ்ட்டு ப்ராடக்ட். காசு தான் தண்டம். எதுக்கு இத்தனை பேர் இதை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல. சரி, என்ன மாதிரி நீங்களும் வாங்கி ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு வீடியோ போட்டுருவோம் தான் பண்ணது. அதாவது நான் சொல்கிறத கூட நம்புறீங்களா இல்லையான்னு தெரில. அந்த ஹாப்பி பிளானட் இன்ஸ்டாகிராமில் ஆட் ஒன்று ரன் பண்ணுறாங்க. அந்த ஆடு கீழே வர கமெண்ட்ஸை நான் காட்டுறேன் உங்களுக்கு லைவாக. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இந்த ப்ராடக்டை வாங்கலாமா வேணாமான்னு. இதுதான் அந்த ஆடு. இந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், எத்தனை பேர் இந்த ப்ராடக்டை வாங்கி வேஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லாத ப்ராடக்ட்டு. ஒரு சுத்தமாக க்ளீன் ஆகலைன்னா சொல்ல முடியாது, க்ளீன் ஆகுது. ஆனால் அவ்வளோ பக்காவாக க்ளீன் ஆகிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகலை. புதுசு மாதிரிலாம் காட்டுறாங்க. அந்த மாதிரிலாம் ஆகலை. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸை பாருங்கள். இந்த மாதிரி ரிவ்யூ பண்ண வீடியோஸை பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்டை காசு கொடுத்து வாங்க. ஏன்னா 200 ஒன்றும் நம்மளுக்கு சும்மா வரல. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க இந்த ப்ராடக்டை வாங்கலாமா வேண்டாவான்னு. தேங்க்யூ காய்ஸ்.